30 டேஸும் கண்டினியூவா கொடுக்கணும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நாங்க பேமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார், ஓகே, நோ இஷ்யூ சார். அத்த பெரிய ஆர்டர். உங்க கிச்சன் செட்டப்லாம் எப்படி? தனியா கிச்சன் வச்சிருக்கீங்களா இல்ல வீட்லயே குக் பண்றீங்களா? வீட்ல தான் பண்றோம் சார். ஓ, வீட்ல தான் பண்றீங்களா? தனியா கிச்சன் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? எங்களோட புரோட்டோகால்ஸ் படி ஹோம் கிச்சன்ஸ்க்குலாம் நாங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. நீங்க பயப்படாதீங்க, லீகலா எந்த அக்ரிமெண்ட்டும் இப்ப போட முடியாது. ஆனா இந்த ஆர்டரை நீங்களே செஞ்சு கொடுங்க. பரவாயில்ல. சீக்கிரமா தனியா ஒரு கிச்சன் செட்டப் ரெடி பண்ணி ISO சர்டிபிகேட் வாங்கிருங்க. அதுக்கப்புறம் லீகலா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். யமுனா, உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிருங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் 1 lakh நான் போட்டு விடுறேன். தேங்க்யூ சார். 1 lakh? அப்ப நான் வரேங்க. வாங்க சார். யமுனா, லட்சாதிபதி ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உன் வாழ்த்துக்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். யமுனாக்கா கடுமையா உழைக்கிறான், வாழ்க்கையில முன்னேறான். இதுல நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலாமா? நான் ஒன்றும் பண்ணல. வெற்றி, டேய் இங்க பாருடா, 10 ரூபா காயின் கொடுத்தா வயிறு நிறைய சாப்பாடு போறாங்களாமே மீனாட்சி மெஸ்ல. ஆமாண்ணே, நாளைக்கு மதியம் போய் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அங்கங்க 10 ரூபா காயினை வாங்க மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு நீ என்ன சொல்ற? 10 ரூபா காயின் செல்லுன்னு இப்ப புரிஞ்சு போச்சுண்ணே. வா கிளம்பலாம். வாங்கண்ணே, நாளைக்கு போய் பாத்துருவோம். மீனாட்சி அம்மா வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கேன், இத உடனே போய் சொல்லணுமே. அது கொஞ்சம் எடுத்து விடுமா. பாரு அம்மா, என் அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குமா? கடவுளே. யமுனாக்கா, இனிமே டெய்லி நீ 5 பேரை வர வச்சு வேலை கொடுக்கணும். தினமும் 150 பார்சலுக்கு 22,500 ரூபாய் வரும். மாசத்துக்கு 6,75,000 ரூபாய் வரும். சீக்கிரமே நீ ஒரு பெரிய கடை போடலாம்க்கா. வா ரேவதி, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, உங்க பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குமா. சக்தி, என்னம்மா இது? நம்ம மெஸ் பேர்ல இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதுவும் 10 ரூபாய் காயினை கொடுத்தா அளவில்லா சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. யாரும்மா இப்படி பண்ணிருப்பாங்க? தெரியலையம்மா, நாம இப்படி ஒரு ஐடியா பண்ணவே இல்லையே. ஆனா நாம ஆஃபர் கொடுக்கற மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்கன்னா யார் இப்படி பண்ணாங்கன்னு புரியலையே. இப்ப என்னம்மா பண்றதா? நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்களே, அவங்களுக்கு பதில் சொல்றதா இல்ல ஐடி கம்பெனிக்கு சமைச்சு கொடுக்கறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சக்தி, இப்ப என்ன பண்றது? ஜெயிச்சிடலான்னு நம்பி ஒரு அடி எடுத்து வச்சா விதி நமக்கு எதிரா வந்து நிக்குது. நம்ம தலை எழுத்து இதுதானா சக்தி? மணி 10 ஆகுது. இன்னும் 2 மணி நேரத்துல மீனாட்சி வீட்டுக்கு முன்னாடி ஊர் ஜனங்க எல்லாரும் கூடி நிப்பாங்க. 10 ரூபாய் காயினுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ண போறாங்க.
அதுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நாம எப்படா 10 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு போடுறோம்னு சொன்னோன்னு அவங்க தலைய பிச்சுக்க போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஊர் ஜனங்கெல்லாம் டென்ஷன் ஆகி மீனாட்சியும் அவ பொண்ணுங்களையும் ஓட ஓட விரட்ட போறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் யமுனாவால ஆன்லைன்ல மட்டும் இல்ல ஆஃப்லைன்ல கூட ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கவே முடியாது. இந்த கண்கொள்ளா காட்சிய நாம நேர்ல போய் பார்க்கலாம். அங்க நடக்கிறத சொல்றதுக்கு தான் நம்ம அங்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. கூட்டம் கூட ஆரம்பிச்ச உடனே அவன் நமக்கு தகவல் சொல்ல போறான். நம்ம உடனே அங்க போயிடலாம். ஆனா கிரிக்கெட் போட்டியை டிவில பாக்குறத விட கிரவுண்ட்ல போய் பாக்குறதான கிக்கு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நாமளும் நேர்ல போய் அந்த கலாட்டாவை கண் குளிர பார்த்து ரசிப்போம். அம்மா இத வாங்கி இதுல எல்லாம் இருக்கு. குடு. யமுனக்கா, நாமளே இன்னைக்கு இத்தனை பார்சல ரெடி பண்ணிட்டோம். ஆனா டெய்லி இப்படி பண்றதுக்கு நம்மளால முடியாதுக்கா. சீக்கிரமா ஆளுங்களை வேலைக்கு வைக்கணும்க்கா. நான் வசந்தி அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். நாளையில இருந்து 4 பேரை கூட்டிட்டு அவங்களும் வேலைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி சரி பேசிட்டே இருக்காதீங்க. டெலிவரி கொடுக்குற டைம் ஆச்சுல, வேலையை பாருங்க. நீ ஒன்னும் சவுண்ட் கொடுக்க வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அது வரைக்கும் என்கிட்ட திட்டு வாங்காம கொஞ்சம் சும்மா இரு. எல்லாம் கரெக்டா இருக்கு. வாங்கப்பா. சரி, இதோட வச்சிரு. மணி 12 ஆச்சு. இன்னும் ஒரு தகவல் கூட வரலையே. ஊர் ஜனங்கெல்லாம் மீனாட்சி வீட்டுக்கு போனாங்களா இல்லையா? கண்டிப்பா போயிருப்பானுங்க. இந்நேரம் அவங்க வீட்டு முன்னாடி நின்னு சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, கோவம் அதிகமாயி செருப்ப கைட்டு வீட்டுக்குள்ள எறிவாங்க பாருங்க. வெளியில வாங்கன்னு சொல்றல. என்னடா இது, செருப்பு இங்க வந்து விழுது? ஏய் சங்கிலி, மீனாட்சி வீட்டுல கத்துவாங்கன்னு சொன்ன இந்த சத்தம் கேக்குது. அங்க தானே செருப்பு விழுன்னு சொன்னேன், இங்க விழுது. என்னடா நடக்குது? நம்ம வீட்டு வாசல்ல ஆளுங்க நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்னு போய் பாப்போம். ஏமா 10 ரூபாய் காயின் கொடுத்தா அன்லிமிட்டெட் சாப்பாடு போறேன்னு அங்கங்க போஸ்ட் ஒட்டி இருக்கீங்கல்ல. இதாம்மா 10 ரூபாய் சாப்பாடு போடுமா. என்னது 10 ரூபாய்க்கு நாங்க சாப்பாடு போடுறோம்னு சொன்னோமா? என்னைய உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஊர் முழுக்க ஒட்டின போஸ்டர் பார்த்து தான் இங்க வரோம். 10 ரூபாய் காயினை வாங்கிட்டு சாப்பாடு போடணும். என்ன பேசுறாங்க? பா யோசிக்கலப்பா, இந்த வாங்கிக்க. தருவாங்க, வா பின்னாடி பா. ஒரு காயின் 50 ரூபாய், 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 ஒரு காயின் 50 ரூபாய். என்னப்பா அநியாயமா சொல்ற? 10 ரூபாய் காயின் 50 ரூபாயா? இந்த பாருமா, விருப்பம் தான் வாங்க, இல்லைன்னா போயிட்டே இரு. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்கல்ல. வாங்கிட்டு போமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருமா. இப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. இந்தா 4 காயினை கொடு. கொடு. 10 ரூபாய் காயின் 50 ரூபாயா? போமா. வா 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 வா. இந்தா புடி 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 கிளம்பு. எப்படி சத்தம் போட்டுக்கறாங்க? பாத்துட்டு நிக்கிறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. பொறுமையா இருங்க. இங்க பாருங்க,
நாங்க யாருக்குமே 10 ரூபாய் காயினுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு போடுறோம்னு சொல்லவே இல்ல. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மா போஸ்டல் அட்ரஸ் பார்த்து சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒழுங்கா சாப்பாடு போறீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இல்லனா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன? டேய் இவன் நம்மள ஏமாத்துறான்டா. புடிச்சு அடிச்சு சாத்துங்கடா. இப்ப கேட்டா இல்லையா? போய் அப்படியே. கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் என் தம்பி. நகரு. வேண்டாக்கா. இரு. எல்லாரும் போயிட்டாங்க. எங்க சங்கிலி? ஆளுக்கான ஓடிட்டானா? ஆமா, மேல பார்த்தே பேசு, கீழே பாருங்க. ஐயோ, சங்கிலி. ஆமா ஆமா. ஐயோ என்னடா ஆச்சு? பாத்து. அப்பா. டேய் சங்கிலி, நம்மள எதுக்குடா அடிக்க வந்தாங்க? மீனாட்சியும் அது பெத்து வச்சிருக்க பொண்ணுங்களும் அதுக்கு தானே அடி வாங்கணும். இல்லக்கா, போஸ்டர் அடிச்சதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதான் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன போஸ்டர் அடிச்ச? அக்கா, அங்க ஏதோ ஒரு போஸ்டர் இருக்குது, நம்ம அடிச்சது தான் நினைக்கிறேன். சரியா தெரியலடி, பாரு. நம்ம வீட்டு அட்ரஸ் போட்டு வச்சிருக்க. போஸ்டர் அடிக்கிறப்ப மீனாட்சியோட அட்ரஸ் தானே போட சொன்னேன். அப்புறம் எப்படி அட்ரஸ் மாறிச்சு? அக்கா, அதாக்கா எனக்கும் தெரியல. ப்ரூஃப் கொடுக்குறப்போ மீனாட்சி வீட்டு அட்ரஸ் தானே இருந்துச்சு. பிரிண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலையேக்கா. எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம மேல பழி போடணும்னு நினைச்சு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஆனா அதுல அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. ஒருவேளை தெரியாம அடிச்சிட்டாங்களோ? அது எப்படி தெரியாம அடிச்சிருப்பாங்க? போஸ்டரை பார்த்து ஆளுங்கெல்லாம் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு கொடுக்கலன்னா அடிச்சு வெளுத்துருவாங்கன்னு புரியாதா? இதுல யாரோ ஒருத்தவங்க வந்து ஆட்டத்தை கழிச்சு விட்டுருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. என்னடா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அண்ணா இத பாருண்ணே. 10 ரூபா காயினுக்கு அளவில்லாம சாப்பாடு போடுறேன்னு மீனாட்சி மெஸ் சார்பா போஸ்டர் அடிச்சிருக்காங்கண்ணா. அதுல மீனாட்சி அம்மா வீட்டு அட்ரஸ் வேற போட்டிருக்காங்கண்ணா. ஏய், இந்த மாதிரி ஆஃபர் அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையாடா? அண்ணே நானும் அதானே சொல்றேன். அண்ணே இந்த போஸ்டர் அடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தது யார் தெரியுமாண்ணே? அந்த சங்கிலி தானே. மீனாட்சி அம்மாவை ஏதோ ஒரு சிக்கல மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு தான் அவங்க வீட்டு அட்ரஸை போட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆமாண்ணே. அண்ணா இப்ப என்ன பண்றது? அண்ணா பேசாம இந்த ஓனர்ட்ட இந்த போஸ்டர் அடிக்க வேணாம்னு சொல்லிடலாமா? வேணாண்டா, இந்த போஸ்டர் அடிக்கட்டும். ஆனா அட்ரஸ் இது இருக்க கூடாது. புஷ்பா வீட்டு அட்ரஸ் தான் இருக்கணும். புஷ்பா வீட்டு அட்ரஸ் எதுக்கு போடணும்? டேய், அவன் விரல வச்சு அவன் கண்ணே குத்துறதுன்னா அது இதுதான். ஆமா, ஓனர் எங்க இருக்காரு? டீ குடிக்க போயிருக்காருண்ணே. இந்த வந்துட்டாருல்ல. இந்த இவர் தான் ஓனர்ண்ணே. அடடே வாங்க தம்பி. என்ன திடீர்னு நம்ம கடை பக்கம்? அட உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சொல்லுங்க தம்பி. அது சங்கிலி ஆர்டர் கொடுத்த போஸ்டர்ல ஒரு சின்ன திருத்தம் இருக்குங்க.
அதை சொல்லிட்டு போக தான் நானே நேர்ல ஓ வந்தேன். நல்ல வேலை தம்பி. சாம்பிள் போஸ்ட் மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். சரி கரெக்ஷன் என்னன்னு சொல்லுங்க, மாத்திரலாம். சொல்லுங்க தம்பி. அண்ணே அட்ரஸ் வந்து 2/99 ராஜவீதி, சத்திரப்பட்டி, அலங்காநல்லூர், மதுரை. ஓகே தம்பி, இந்த அட்ரஸ்க்கே நான் போஸ்டர் அடிச்சிடறேன். போதுமா? அண்ணாச்சி அண்ணாச்சி விடுங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா உள்ள வாமா. சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? உட்காருமா. மினிஸ்டர் தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. ஏதோ அவசரமா அவருக்கு 10 சி வேணுமா கேட்டுட்டு இருந்தாரு. சரி அதை விடுமா, நீ உன் விஷயத்த சொல்லு. அந்த கடையை பிடிக்கிறியா இல்ல வேற யாருக்காவது நான் கொடுத்துட்டுமா? ஐயோ இல்ல அண்ணாச்சி, அந்த கடை எனக்கு தான் வேணும். வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க. நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். வேற யாருக்கும் கொடுக்குற மாதிரி நினைப்பலாம் இல்லம்மா. இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணாச்சி. எங்களோட மீனாட்சி மெஸ்ஸ அங்கதான் புதுசா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் வீட்லயும் சொல்லிட்டேன். உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படியே நான் கடையை ஆரம்பிச்சிருவேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யமுனா. அண்ணாச்சி பயப்படாதம்மா, உன்னோட தன்னம்பிக்கையும் உழைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணுனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். அண்ணாச்சி அட்வான்ஸா வாங்கிக்கிறீங்களா? ஏமா அவசரப்படுற? பணம் என்ன ஓடியா போயிட போகுது? அதுக்கு இல்ல அண்ணாச்சி, நீங்க அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் கேட்டீங்க. ஆனா என்கிட்ட இப்போ 1.25 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வாங்கி அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா கடை திறக்கிறப்போ பாக்கி 75,000 கொடுத்துருவேன். இந்தாங்க அண்ணாச்சி. என்னம்மா நீ அட்வான்ஸ் பணத்தை முழுசா கொண்டு வரலையா? 75,000 கம்மியா இருக்கு அண்ணாச்சி. அத கூட மகளிர் சுய உதவி குழுல கடனா கேட்டிருக்கேன். 2 நாள்ல தந்துருவாங்க. அத வாங்கி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறேன் அண்ணாச்சி. அட என்னம்மா நீ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே கடன் வாங்குற? நீ பார்த்துருக்குறல கடை, அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா? அங்கே ஒரு மளிகை கடை வைக்கலான்னு என்கிட்ட ஒருத்தி கேட்டா. நான் தான் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். நீ என்னடானா அட்வான்ஸ் பணத்தையே கம்மியாக கொடுக்குறியே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. கடை திறக்கிறப்ப கண்டிப்பா மீதி பணத்தை அப்ப கொடுத்துருவேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? நீ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கமா. அண்ணாச்சி என்ன சொல்றீங்க? புரியலையாமா? என் ஆசையை தீர்த்து வைன்னு சொல்றேன். இந்த மாதிரியான பர்சனலான விஷயத்த வெளிப்படையா பேச வேணாம்னு தான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லாம இங்க வர சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுல உனக்கு சம்மதம் தானேம்மா? இப்பவே அக்ரிமெண்ட் போட்டுருவா. அண்ணாச்சி நீங்க இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை நான் பெரிய மனுஷனா பார்த்தேன். ஆனா நீங்க இவ்ளோ கேவலமா இருக்கீங்களே. நான் கேட்டதுல என்னம்மா தப்பு இருக்கு? உனக்கு கடை வேணும், எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். இந்த பாருமா, நீ புருஷன் இல்லாம தனி மனுஷியா இருக்க. நான் பொண்டாட்டி இருந்தும் சந்தோஷம் இல்லாம இருக்க. எனக்கு தேவையான சந்தோஷத்தை நீ கொடுத்தீனா நீ சந்தோஷமா கடையை நடத்தலாம். அட என்னம்மா அழுதுகிட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே சரின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டு இப்பவே ஆரம்பிச்சிருவோம். போ போ, எப்படியும் நீ என்னை தேடி வருவேன்னு தெரியும். போ பாத்துக்கலாம். சரண்யா, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கா? இப்பதான் பால் கொடுத்தேன். தூக்கம் வருது போல. யமுனா, என்னமாச்சு? ஏய், ஏமா அழுற? நல்லா தானே போன? ஏய், என்னடி யமுனா? யமுனா, சக்தி என்னம்மா இவ? ஏய் அக்கா, யமுனா எதுக்காக அழற? இங்க பாரு. என்னாச்சு? கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தானே போனேன். வழியில ஏதாச்சும் பிரச்சனையாச்சா? பணத்தை எங்கேயாவது தொலைச்சிட்டியா? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுக்கா. யமுனா என்னாச்சுன்னு சொல்லு. பதில் சொல்லாம அழுதா எங்களுக்கு பயமா இருக்குல்ல. ஏய்,
என்னாச்சுன்னு சொல்லுடி. முதல்ல அழுறத நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ சக்தி, என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சக்தி, இவ அழட்டும். அழற வரைக்கும் இவ அழட்டும். அம்மா இல்லம்மா, நான் சொல்றது கேளு. முதல்ல சேர் எடுத்து போடு. சரண்யா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. இப்படி போடு. வா உட்கார், உட்கார். நாம இந்த வத்தல காய வச்சுட்டு வரலாம். வா. யமுனா, ஏய் யமுனா, ஏய் குடி தண்ணி குடி, குடி குடி. அழாத யமுனா, குடு. இப்ப வச்சு சொல்ல யமுனா, நீ ஏன் அழுவுற? என்ன நடந்துச்சு? கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனல்ல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டே வந்த நீ? சொல்லு யமுனா. ஏய், பணத்தை தொலைச்சிட்டு தான் அழுகுறேன்னு நினைச்சேன். ஆனா பணம்லாம் அப்படியே இருக்கே. அப்போ வேற ஏதோ பிரச்சனை தான். அது என்னன்னு சொல்லு யமுனா.